திருச்சியில் 500 கோடி சொத்து கூண்டோடு கைது உறுதி. ரத்தீஷ் ஆகாஷ் வலையில் உதயநிதி விழுந்த பின்னணி. மதுபான ஊழல் காரணமாக டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து ஆம் ஆத்மி கட்சியை வீட்டிற்கு அனுப்பியது பாஜக. அதேபோன்று தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவை மதுபான ஊழல் காரணமாக கைது செய்து அங்கேயும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது பாஜக. அதே ஃபார்முலாவை தற்போது தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நோக்கி அமலாக்கத்துறை சென்று கொண்டிருக்கிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்குள் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் பாஜக தீவிரமாக இருக்கிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் ஊழல் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் சிறை செல்வதற்கும் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வீழ்வதற்கும் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு ஆகிய இந்த மூவர்தான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். இந்த நிலையில் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு இவர்கள் மூவரும் எப்படி அவர்கள் வலையில் உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்தினார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு இவர்கள் மூவருமே திருச்சியைச் சேர்ந்தவர்கள். திருச்சியில் அன்பில் மகேஷ் உறவினர் வாலாடி கார்த்திக்கு நெருக்கமான ரத்தீஷ் அவர் மூலம் அன்பில் மகேஷிடம் நெருங்கி பழகுகிறார். அதேபோன்று அன்பில் மகேஷின் உறவினரான வாலாடி கார்த்திக்கின் மச்சான் தான் ஆகாஷ் பாஸ்கர் என்று கூறப்படுகிறது. ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு இவர்கள் மூவருமே ஒரே பள்ளியில் படித்தவர்கள். அந்த வகையில் மூவரும் அன்பில் மகேஷிடம் நெருங்கி பழக ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள் மூவருமே லயோலா காலேஜில் ஒன்றாக படித்து வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அன்பில் மகேஷ் மூலம் உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிமுகமாகிறார்கள். இந்த நிலையில் ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் ஆகிய மூவரும் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அதிகாரமிக்கவர்களாக வலம் வர தொடங்கியவர்கள். இதில் குறிப்பாக ரத்தீஷ் கிட்டத்தட்ட பெரும்பாலான மாவட்டத்தை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்ததாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரத்தீஷும் விக்ரம் ஜூஜுவும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்தே வந்தவர்கள். அதில் விக்ரம் ஜூஜு ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து உதயநிதி ஸ்டாலினின் அறிமுகத்திற்கு பின்பு சுமார் 200 கோடி ரூபாய்க்கு வாட்ச் உள்ள அளவிற்கு வளர்ந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாகவே 200 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு வாட்ச் வாங்குகிறார் என்றால் அவர் கையில் பல்லாயிரம் கோடி பணத்தை வைத்துக்கொண்டு அதை செலவு செய்ய முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் அந்த வாட்சை வாங்க முடியும். அப்படித்தான் விக்ரம் ஜூஜு வாங்கி இருக்கிறார் என்றும், அந்த வகையில் டாஸ்மாக் ஊழல் பணம் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்துவிட்டு அதை செலவு செய்ய முடியாமல் செலவு செய்து மாட்டி இருக்கிறது இந்த விக்ரம் ஜூஜு, ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் ஆகிய மூவரும். அது மட்டுமில்லாமல் விக்ரம் ஜூஜு சகோதரர் இளமுருகன் திருச்சியில் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு ப்ராஜெக்ட் உள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் விக்ரம், ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ் ஆகிய மூவரால் திமுக ஆட்சிக்கும் ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்வதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்